ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், நான் தான் வாங்கப்படம் மனத்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பிரபாஸ், கமலஹாசன், தீபிகா படுகோனே, அமிதாப் பச்சன் இவங்க நடிப்பில் நாக் அஸ்வின் இயக்கத்தில் கிட்டத்தட்ட 600 கோடி பொருட்செலவில் ஒரு 4 வருஷமாக தயாரிக்கப்பட்டு இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற கல்கி அதான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். தசாவரத்தில் கடைசி அவதாரம் வந்து கல்கி. உலகம் கலியுகம் முத்தி ரொம்ப வந்து அழிவுகளை நோக்கி போகும்பொழுது கிருஷ்ண பகவான் அவதாரத்துக்கு வருவார்னு இந்த கதை கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் போகுது. இதில் முதல்ல வந்து ஒரு மகாபாரத யுத்தத்தில் வச்சு ஒரு சின்ன சாம்பிளை சொல்லிடுறாங்க. மகாபாரத கதையிலிருந்து எடுத்த நாட்டு இந்து மித்தாலஜியில் இருக்கிற அந்த கல்கி அவதாரம் எடுப்பாருன்ற விஷயம் அதை வந்து அழகாக கோர்த்து ஒரு படமாக எடுக்க முயற்சி பண்ணுது. அதே மாதிரி படத்தில் வந்து ஸ்டார் வார்ஸ் அந்த மாதிரி இங்கிலீஷ் படங்களுக்கு நிகரான அளவுக்கு வந்து இவங்க கிராஃபிக்ஸும் அந்த டெக்னிக்கலாக அந்த உழைப்பையும் போட்டு கொட்டியிருக்காங்க. அது படம் இருக்குது. அந்த உலகத்துக்குள்ளே நம்ம வந்து போயிடுறோம். கிட்டத்தட்ட அந்த உலகத்துலேயும் நம்ம சஞ்சாரிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இந்த படம் கொடுக்குது. கமலஹாசனோட இன்ட்ரோ, அமிதாப் வர சீன்ஸு இது எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது மாதிரி வந்து இந்த கொஞ்ச நேரமாக வந்தாலும் அண்ணா பெண் வந்து கொஞ்சம் நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் இருக்குது. வந்து படத்தை வந்து கிராஃபிக்ஸு எல்லாமே உலகத்தரத்துக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் இது மட்டும் போதுமா அப்படின்னா நிச்சயமாக படம் இல்லை. நம்மளை 3 மணி நேரம் உட்காரவே முடியல. ஏன்னா கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்க்கு இவங்க கொடுத்த ஒரு இம்பார்ட்டன்ஸை கொஞ்சம் கதைக்கும் திரைக்கதைக்கும் கொடுத்துருக்கலாம். சில சீன்கள் மொக்கையாக இருந்தோட ஹீரோக்காக அப்படி நம்ம எந்திரிச்சு உட்காருவோம். ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்கும், மாசாக இருக்கும். பட் இந்த படத்தில் எப்படின்னா படம் ஏற்கனவே கொஞ்சம் மொக்கையாக தான் போகுது. இதில் பிரபாஸ் வரும்போது இன்னும் மொக்கையாக நம்ம படுத்துடுறோம். அதுவும் பிரபாஸ் வர சீனில் ஏண்டா அவர் வராருன்ற மாதிரி ஒரு வெறுப்பேற்றுது நம்மளை. அதுலேயும் வந்து ஒரு ஹீரோவுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எதனா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம், அப்படியே ஸ்லோ மோஷன் நடக்க வைக்கலாம். இதில் வந்து ஹீரோ ஆந்திராவிலேருந்து கிளம்பி அமெரிக்கா போகிற வரையும் அவ்வளோ நேரம் ஆகிற மாதிரி வந்து இவர் வந்து பில்டிங்கோட பேசுகிறாரு, உட்காராரு, படுத்துக்கிறாரு, தூங்குறாரு, அப்புறம் ஃபைட் பண்ணுறாரு. இதை இவரே வேறு பில்டப் வேறு கொடுத்துக்கிறாரு. சத்தியமாக முடியல. பிரபாஸ் ஃபேனாக இருந்தால் கூட இந்த சீன்லாம் சத்தியமாக அவங்களும் படத்தை தூக்கியிருப்பாங்க. அந்தளவு படம் வந்து இந்த சீன் மொக்கையாக இருக்குது. ஒரு 10-15 ஹை பாயிண்ட்ஸ் இருந்தாலே படம் தப்பிச்சுக்கும். இது அது மாதிரி எதுவுமே இல்லை. சும்மா சம்பாலான்னு ஒரு 1,00,000 தடவை வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து காம்ப்ளெக்ஸ்னு பிரபாஸ் வந்து ஒரு கோடி தடவை சொல்கிறாரு. உள்ள சுப்ரீம்னு கமலஹாசனை சொல்லி பில்டப் கொடுக்குறாங்க. எல்லாம் வந்து தெர்மாக்கோவில் செஞ்ச பில்டப்பாக தான் இருக்குது. படம் வந்து ஒரு 100 வருஷம் கழிச்சு வந்தால் பரவாயில்ல, 800 வருஷம் கழிச்சு நடக்குது. அப்போ டெக்னிக்கலாக எப்படி இருக்கணும்? கமல் என்னதான் மக்களை குடும்பப்படுத்தி எதுவுமே பண்ண விடலை அப்படின்னா கூட சுத்தமாக ஒரு பாலைவனத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. அந்த ஒரு பேக்ரவுண்டில் அந்த அவ்வளோ உழைப்பை கொட்டியிருக்காங்க. எதுலையுமே நம்மளால் லைக்க முடியல. காலாங்கடிக்கு போடுற மாதிரி இருக்குது வண்டி. அதை வச்சு தான் பிரபாஸ் ஓட்டிகிட்டு இருக்காப்புல. கையில் ஃபுல்லாக துப்பாக்கின்னு பார்த்தா நம்ம டாய் துப்பாக்கி கூட நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒயிட் துப்பாக்கி வச்சுக்கிட்டு நம்மளை கொலையாக கொள்கிறாங்க. பிரபாஸுக்கும் அமிதாப்புக்கும் இருக்கிற சண்டை வந்து நமக்கு வந்து ஓரளவு பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் திரும்ப அவங்க சண்டை போட்டு இருக்கும்போது அப்படம் சாமி முடியலான்ற அளவுக்கு அந்த 3 மணி நேரம் இழுவையில் படம் நம்மளை ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் உட்காரவும் முடியல, பார்க்கவும் முடியல. படம் ஃபுல்லாக இது பண்ண அவ்வளோ யூனிட், அது பண்ண அவ்வளோ யூனிட்டுன்னு உட்கார நம்மளை யூனிட்டாக பிளட் எடுக்கிற அளவுக்கு கொலையாக கொள்கிறாங்க. அதில் ஒரு இடத்துல வந்து அமிதாப் சொல்கிறாப்புல என்னால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு. சத்தியமாக அமிதாப், பிரபாஸ், கமலஹாசன் ஏன் வந்து தீபிகா படுகோனே யாராலையும் நம்மளை காப்பாற்றவே முடியல. ஏன்னா அங்கங்கே 3D காட்சியில் வந்து க்ளோஸ்அப்பில் தீபிகா படுகோனே பார்த்தா சோபனாவை காமிச்சிட்டு இருக்காங்க. ஆள் அது கமலஹாசனா சாருஹாசனான்னு ஒரு டவுட் வருது. அந்த மாதிரி இருக்காப்புல. அந்த சீன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸில் வந்து ரெஃபரன்ஸ் முடிக்கிற இடத்துல கர்ணன், அர்ஜுனன், மகாபாரதத்தை சேர்க்கணும் நல்லா இருக்குது. பாகுபலி பிரபாஸ் போனதுக்கு காரணம் அவர் மட்டும் இல்லை, எஸ்.எஸ். ராஜமௌலியோட ஒரு டைட்டான ஸ்க்ரீன் பிளே பிரம்மாண்டனால ஓடிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஃபுல்லாக பிரபாஸால் ஓடின மாதிரி அவருக்கு 300 கோடி 400 கோடி அவ்வளோ பணத்தை இறக்கிறாங்க இல்லை, அதுக்கு ஒருத்தே இல்லை. கொஞ்சம் ஓவர் ரேட் ஆக்டர் மாதிரி படுது. இந்த படம் வந்து நிச்சயமாக அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். செகண்ட் ஹாஃப்க்கு பொதுவாக வந்து நம்ம வந்து ஒரு படம் முடியும்போது எதிர்பார்ப்போட வருவோம். இது அப்பாட சாமி செகண்ட் ஹாஃபே எங்களுக்கு வேணாம்னு விட்டு ஓரளவுக்கு இருக்குது. அண்ணா பெண் ஒரு கொஞ்சம் சீன் நிகழ்ச்சியாக இருக்குது. அவங்க வந்து ரொம்ப லவ்வாக இன்வால்மெண்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு எதுவும் நடக்கணும் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி நடந்துருது. பட் அதுக்கும் நம்ம ஏன் ரொம்ப ஃபீல் பண்ண முடியல. அவங்களுக்கு வேறு வந்து பாய் ஃப்ரெண்டு ஒரு அழகான கிளியை தூக்கி குரங்குகளை கொடுத்தவங்க அப்படி ஒரு பையன் இருக்கான். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே காண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் யார் செத்தான்னு இல்லைன்ற மாதிரி தான் நம்ம மைண்டு போகுது. 3D படத்தோட பிரம்மாண்டம் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்திருக்காங்க நம்ம இந்தியனுங்க அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தாலும் படத்தோட வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி நம்மளை உட்காந்து ரசிக்கிற மாதிரி எதுவுமே இல்லாமல் இவ்வளோ லென்த்து, ஆளாளுக்கு வரானுங்க போகிறானுங்க, இஷ்டத்துக்கு வந்து ஒரு பக்கம் சீரியல் பார்த்த மாதிரி பேசுகிறானுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா கர்ப்பிணி பெண்களையும் மொத்தம் இடத்த அடைச்சி வச்சு அவங்களுக்கு ஒரு ஆப்பிள் மட்டும் கொடுத்து அதை பாதி பேர் ஒருத்தன் பிடிக்கி தின்னுறான். ஸோ இது எதை நோக்கி போகுது, என்ன ஆகுன்ற ஒரு எதிர்பார்ப்போ இல்லை ஒரு இன்வால்மெண்ட்டோ இல்லாமல் நம்ம பாட்டுக்கு வந்து தேவையான வந்து பாப்கார்னில் சீஸ் நல்லா இருக்கா, பானிபூரியில் டேஸ்ட்டாக இருக்கான்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த படம் போனது
மிகப்பெரிய துன்பவியல் சம்பவம். சத்தியமாக இந்த மாதிரி படம் வந்து நல்லா இருக்குது, இவ்வளோ இந்து மித்தாலஜி இருக்குது, இல்லை அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி ஏற்றி விட்டாலும் நியாயமாக ஒரு சினிமா ரசிகனாக பார்க்கும்பொழுது படம் சுத்தமாக உட்கார வைக்கிற மாதிரி இல்லை. ரொம்ப லென்த்தாக இருக்குது. எங்கேயுமே நம்மளை வந்து இன்வால்வ் பண்ணாமல் இனவரம் எடுத்து வச்சிருக்கிறாரு. சில இடங்கள் அங்கங்கே நல்லா இருக்கு, எங்கேயுமே ஒரு கூஸ் பம்போ ஒரு ஹை பாயிண்ட்ஸோ படத்தை இல்லாத பெரிய ட்ராபேக்கு. குறிப்பாக சந்தோஷ் நாராயணுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. சாதாரண கர்ணன் மாதிரி படங்களுக்கே ஒரு செம்மையாக மியூசிக் போடுவாப்பில். இதில் வந்து இவ்வளோ பெரிய வாய்ப்பு வந்து ஒரு தரவுட்டாக தான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ செலவு பண்ணி நம்மளை ரசிக்க முடியாமல் ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கனால கல்கி காஸ்ட்லி மிஸ்டேக் 2.25 ஸ்டார் ரேட்டிங். ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க படம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.